ஆரஞ்சு வந்ததை விட இப்போ பார்க்குறவங்க நிறைய பேர் அந்த படத்தை கொண்டாடுறாங்க, நிறைய காட்சிகளை கொண்டாடுறாங்க. அந்த படத்துக்கு நான் ஆரஞ்சு மிட்டாய் நான் ஃபஸ்ட்டு டயலாக் எழுதினேன் சார். அதுக்கு 3 வெர்ஷன் எழுதினேன் சார் டயலாகு. முதல்ல ஒன்று எழுதினேன், அப்புறம் ஒன்று எழுதினேன், ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொஞ்சமாக பரவாயில்ல, அப்புறம் ஷூட்டுக்கு முன்னாடி ஒரு எழுதினேன். அது எழுதுனதுக்கப்புறம் எனக்கு வேறு யாராவது டயலாக் எழுதி கொடுக்கும்போது அந்த டயலாகோட ரிதமும் அந்த ரைட்டிங் ப்ராசஸ் ஈஸியாக புரிய ஆரம்பிச்சு சார். நானாக ஒன்று எழுதுனதுக்கப்புறம் எனக்கு அது புரிய ஆரம்பிச்சது. அது பிஜு சார்கிட்ட நான் பண்ணவே மாட்டேன்னு சொன்னேன். நான் இன்னொரு நண்பருக்கு 50,000 அட்வான்ஸ் கொடுத்து நான் எழுத வேற சொன்னேன். அவர் வந்து இட் இஸ் நாட் மை கைண்ட் ஆஃப் ஃபிலிம் அப்படின்னு அவர் ஃபீல் ஆச்சு. அதனால் அவர் அதை எழுதலை. பிஜு சார் எனக்கு சொல்லிட்டே இருந்தார். நான் பாஞ்சிட்டு ஒரு டயலாக் வரும். அது வந்து நான் ஒரு நாள் என் ஆஃபீஸில் ஃப்ளோவில் சொன்னது. இப்போது உன் கண்ணுக்கு நான் நல்லவனா தெரிஞ்சேன்னா நான் நடிக்கிறேன்னு அர்த்தம், அதே நான் கெட்டவனா தெரிஞ்சேன்னா உண்மையாக இருக்கேன்னு அர்த்தம். ஆனால் எப்படின்னு கேட்கும்போது இப்போ நான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய உண்மையை மறைச்சி வைக்கிறேன். இதே நான் ஃப்ரீயாக இருக்கும்போது எனக்கு என்னெல்லாம் தோணுது அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா உனக்கு இப்படி எல்லாருக்குள்ளேயும் வேறு ஒரு மனுஷன் இருப்பாங்க. அப்போது அதெல்லாம் வெளிக்காட்ட ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களோட பிம்பம் உடஞ்சிடும். அப்போ எது உண்மைன்னு தெரியாது.